Hi dear students, welcome to Way to Career State YouTube channel. நம்மளுடைய paramedical 90 degree courses from RT, GNM nursing, other paramedical certificate courses கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் தான் அடுத்த ப்ராசஸ். ரேங்க் லிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வரும். சாய்ஸ் ஃபில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்பாக நடக்கும். முதல்ல சாய்ஸ் ஃபில்லுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணணும். இது மூணு தான் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். இது ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் தான் நடக்கும். நம்ம டேரெக்டாக போக வேண்டியதில்லை. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அவங்க ஒரு எஸ்பெஷலி ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு நம்ம போய் டேரெக்டாக போய் ஃபிசிக்கலி செக் பண்ணி அந்த டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர் டீம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த டீம்கிட்ட நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ தான் நம்ம பிடபிள்யூடிக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிறது ஜூலை 13 அப்போ தொடங்குது. இதில் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் ஜூலை 30 தொடங்குதுன்னா அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்மளோட பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாட்டி ஜிஎன்எம் நர்சிங்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ளேயே நமக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி ரேங்க் லிஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் நடந்து முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு மன தைரியத்தோடு இருங்க. எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அது இன்னும் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணல, அக்ரிகல்ச்சருக்கு காலேஜ் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஃபிஷரிஸ்க்கு ஓப்பன் ஆகலை, எம்பிபிஎஸ்க்கு ஓப்பன் ஆகலை, பிடிஎஸ்க்கு ஓப்பன் ஆகலை, ஆயுஷ் கோர்ஸ்க்கு ஓப்பன் ஆகலை, பிஎன்ஒஎஸ்க்கு ஓப்பன் ஆகலை, நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கும் ஓப்பன் ஆகலை. இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் ஆகலை. அதனால நீங்கள் தைரியத்தோடு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் படிக்கப்படுறது ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ். அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம பொதுமக்கள் நலம் சார்ந்து வேலை பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளுடைய ஜாபு, நம்மளுடைய படிப்பு எல்லாத்துலேயும் நமக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமையை இப்போதுலேருந்து கடைப்பிடிச்சிருவோம். நம்ம காலேஜ் கண்டிப்பாக பொறுமை காத்திருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும், உங்களுக்கு சீட் கிடைக்கும். மறக்காமல் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு 200 to 125 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். 200 to 160 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். 160 to 120 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஃப் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2 காலேஜ் ஆர் கோர்ஸ் கொடுக்காம மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கொடுங்க. அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் ஸ்டேட் யூடியூப் சேனலை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபைல், வாய்ஸ் நோட் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்துடும். கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணுவோம். நமக்கு காலேஜும் அலாட் ஆகி நம்ம காலேஜ்லயும் போய் ஜாயின் பண்ணுவோம். எப்படியும் செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயே எல்லாரும் காலேஜ் போயிருவீங்க, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால நீங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க. எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி.